பரிசுத்தம் உள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம மத்தியில வாசமா இருக்கிறார். இந்த நேரத்துல கூட கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். தொடர்ந்து துதித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். காரணம், வேதத்துல பார்க்கிறோம், சாலமோன் ஞானி நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு நல்ல ஒரு ராஜா. பாத்தீங்கன்னா அவன் அரசருக்கான பொறுப்பை பெற்ற உடனே அவன் செய்த முதலாவது காரியம் போய் கர்த்தருக்கென்று தகன பலிகளை செய்தான். அந்த பலிகள் கர்த்தருக்கென்று பிரியமான சர்வாங்க தகன பலிகளாய் இருந்தது. அவன் தகன பலி செலுத்தின பின்புதான் கர்த்தர் அவனை அந்த ஸ்தானத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கிறார். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தினால, கேட்ட ஞானத்தினால அவனை நிரப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. இதே போல இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் பலவிதமான சூழ்நிலைகளில் நாம் இருக்கலாம். எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த சிந்தைகள் ஓடிக்கொண்டு இருந்தாலும், இப்பொழுது நாம் மனதார தேவனை துதிக்கும் பொழுது, தேவையில்லாத சிந்தைகளை விலக்கி மனதார கர்த்தரை நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் நம் மத்தியில கடந்து வந்து நம் உள்ளத்துல இருக்கிற எந்த கவலையானாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும், தீராத வியாதிகளாய், தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனைகளாய் இருந்தாலும், இந்த ஆராதனை முடிந்த பின்பதாய் கர்த்தர் அந்த பிரச்சனையில ஒரு பெரிய தீர்வை கட்டளையிட போகிறார். ஆமென். விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் மாத்திரம் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு, எல்லா சிந்தைகளையும் நீங்க விலக்கி வைத்து விட்டு, கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். அப்படியாய் கண்களை மூடி எல்லாருமாய் இணைந்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிற இந்த ஆராதனைக்குள்ளாய் கடந்து வாங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடினவர்களால் கரங்களை உயர்த்தி கர்த்தரை மாத்திரம் நினைத்து, கர்த்தாவே கடந்து வாங்க, நல்ல தெய்வமே இறங்கி வாங்க, இயேசுவே நீங்க கடந்து வாங்கப்பா, ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்கப்பா. சொல்லுவோமா? பரிசுத்த ஆவியானவரே, ஜலத்தின் மேல் அசைவாடின தெய்வம், எங்கள் மத்தியில இப்பொழுது நீங்க அசைவாடுவீராக. ஓ நல்ல தெய்வமே, ஆதாமோடு ஏவாளோடு ஏந்தி தோட்டத்துல விளையாடுவீரே, இன்று எங்கள் மத்தியில உம்மை நோக்கி பார்த்து உம்மை ஆராதிக்கும் பொழுது எங்கள் மத்தியில நீர் கடந்து வந்து எங்களோடு உலாவுவீராக. இயேசுவே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ பிதாவே, தந்தையே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியான தெய்வமே உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். அப்பா இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம். சொல்லுவோமா? தந்தையே, இயேசுவே, ஆவியானவரே நீங்க கடந்து வாங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை வரவேற்போம். ஆராதனைக்குள்ளாக Thank you.
பார்த்துக் கொள்வார் என்று. எஸ், இந்த நிமிஷம் வரைக்கும் என் குடும்பத்துல எல்லாவற்றையும் என் கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் உள்ளத்துல இருக்கிற எல்லா தேவையும் என் கர்த்தர் சந்தித்து இருக்கிறார். எஸ், உங்கள் மத்தியில நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசனம் கட்டவிழ்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எஸ், உண்மையாகவே துதிக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பிரசனத்தை இந்த நிமிஷத்துல நீங்க உணர முடியும். எல்லா தேவையும் பார்த்து கொண்டவர், எல்லாவற்றையும் சந்தித்தவர். எதனால தெரியுமா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டார்? எதனால தெரியுமா எல்லா தேவைகளையும் கர்த்தர் நமக்கு சந்தித்தார்? எதனால தெரியுமா நமக்கு தேவையான எல்லா ஒரு மன ஆறுதலை, மன தைரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். நம்ம ரொம்ப நல்லவங்கனால கிடையாது, கர்த்தர் நம்ம மேல் வைத்ததான ஒரு தயவு. எஸ், கர்த்தர் நம்ம மேல வைத்ததான ஒரு தயவு. அந்த தயவுனாலதான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஆமென். உணர்ந்தவர்கள் சொல்லலாம், அப்பா உங்க தயவிற்காய் நன்றி, உங்க தயவுக்காய் நன்றி. 2 கரங்களை கூப்பி சொல்லுங்க, வாய்களை திறந்து, அப்பா உங்க தயவுக்காய் நன்றி. பாடுகிறது ஆராதனை இல்ல, உண்மையாய் உணர்ந்த வாய்களில வார்த்தை வரணும். அதுதான் உண்மையான ஆராதனை. எஸ், ஒரு நன்றியுள்ள ஆராதனையாய் ஒரு நன்றி பலியை செலுத்துங்க. இப்பொழுது கரங்களுக்கு பேசுவேன். என் மேல நீர் வைத்த தயவிற்காய் நன்றி சொல்லுங்க அவரை பார்த்து. உண்மையாய் எஸ், உள்ளத்துல உணர்ந்தவங்க, இருதயத்துல குத்தப்பட்டவங்க கண்கள்ல கண்ணீரோடு கூட சொல்லுவீங்க, உங்க தயவுக்காய் நன்றி, உங்க தயவுக்காய் நன்றி. நாம் அறிந்தவர்கள், நாம் அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் மடித்து போய் கொண்டிருக்கிற இந்த வேளையில இதுவரைக்கும் நம்ம நல்ல சுகபத்திரமாய் இருந்து மீண்டுமாய் நம்மை ஆராதிக்க வைத்திருக்கிறாரு, பார்க்க வைத்திருக்கிறாரு. இது கர்த்தருடைய தயவு அல்லவா? கர்த்தருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவு. அவர் கரம் நம்ம மேல வைக்கப்பட்டதுனாலதான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் 2 கரங்களுக்கும் பாடுவோம். நன்மைகளை நீங்க செஞ்சீங்க.
உண்டே உம்மருகில் எப்போதும் நித்திய தேமமுண்டே காக்கும் இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே சொல்லுங்க இறைவன் நீரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தே என்னையாலும் தலைவன் நீரே உம்மை அன்றி ஆசை வேறில்லை தலைவன் நீரே உம்மை அன்றி ஆசை வேறில்லை என்னை காக்கும் இறைவன் நீரே அரசாளும் தலைவன் நீரே என்னை காக்கும் இறைவன் நீரே அரசாளும் தலைவன் நீரே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை முந்தி எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டே உன்னருகில் எப்போதும் நித்திய தேமமுண்டே உணர்ந்து சொல்லுவோம் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டே உம்மருகில் எப்போதும் பேரின்பமுண்டே எனக்குரிய பங்கும் நீரே பரம்பரை சொத்தும் நீரே சொல்லுவமா நீங்கதான் எனக்குரிய பங்கு ஆண்டவரே பரம்பரை சொத்தும் நீ ஆலோசனை தருகிறவர் ஆலோசனை தரும் தரப்படி இரவு பகல் பேசும் தெய்வமே ஆலோசனை தரும் தரப்படி இரவு பகல் பேசும் தெய்வமே ரெண்டு கல்வி எனக்குரிய பங்கினிலே பரம்பரை சொத்து நீரே எனக்குரிய பங்கினிலே பரம்பரை சொத்து நீரே ஆராதனை உமக்கே ஆராதனை பண்ணுவோமா நம் ரட்சகர் எஸ் அவர் எங்களுக்கு ஆராதனை தானே நாளெல்லாம் ஆராதனை கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரே ஓ நன்றி ராஜா எனக்குரிய சொத்தும் நீரே எனக்குரிய ஆண்டவரே பெரிய பங்கும் நீரே ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் எனக்காக யாவரையும் ஆண்டவரை தருகிறவர் வாய்களை திறந்து ஆராதிக்கிற வேளையில எனக்காக தருகிறவர் எனக்காக யாவரையும் செய்து முடிக்கிறவர் நான் ஜெபிக்கிறதுக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற வேண்டும் என்று என்மேல் வைத்திருக்கிற பாசத்தின் நிமித்தமாய் கட்டளையிடுகிற நல்லவர் தேவனாய் இருக்கிறார் உங்களுடைய நன்றி பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாய் உங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை அங்கீகரிக்கும்படியாய் உங்களுக்குள்ளாக எழுப்புகிற அந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் பெரிய கிருபை என் தேவனை மகிமைப்படுத்தட்டுமே எஸ் எஸ் வாய்களை திறந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ஆண்டவருடைய மகிமை இந்த நாளில் நம்முடைய துதி பலிகளுக்குள்ளாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று வாய்களை திறந்து சொல்லுங்க அவரை ஆராதனை பண்ணுகிறேன் என்று சொல்லுங்க அவரை போல வேறவனவர் இல்லை அவர் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய வீட்டுக்குள்ளாய் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறார் உங்களுடைய விசுவாசத்துக்குள்ளாய் நிறைந்திருக்கிறவராய் இருக்கிறார் உங்களுடைய ஆராதனை
ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. ஒரே ஒரு தடவை. ஆராதனை உமக்கே. நாளெல்லாம் ஆராதனை. ஓ நன்றி ராஜா. கரங்களை தட்டி ஆவில ஒரு நிச்சய ஆவில கண்களை மூடி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டாம். கரங்களை தட்டி ஆவில இணைந்து வேத வசனம் சொல்லுகிறது. ஓ ரெண்டு பேர் ஒருமனப்படுகிறார்களோ இந்த நாட்கள்ல இந்த போன் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, எங்களோடு இடைபட எஸ் நீங்களும் நானும் ஒருமனப்படுகிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரணத்தை நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமே. ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் தான் எனக்கு மேலானவர்? ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. வலது கையில உயர்த்தி சொல்லுங்க, அவர் எனக்கு மேலானவர். அவர் எனக்கு மேலானவர். இந்த கையை தூக்கி சொல்லுங்க, அவர் எனக்கு போதுமானவர். திரும்ப அவர் எனக்கு மேலானவர். அவர் எனக்கு போதுமானவர். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் வழி நடத்த வேண்டும் என்று. இந்த நாளில் ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் விசேஷமாய் அவர் உங்களுக்கு மேன்மையானவராகவும் அவர் உங்க வாழ்க்கையில போதுமானவருமாய் இருக்கிறார். ஆமென். அப்படியே நின்றவனமாய் வேத வசனத்தை இந்த நாளில் வாசிக்க போகிறோம். வேதாமத்தை எடுத்து சங்கீதம் 16வது சங்கீதத்தை எடுத்து நான் ஒரு வசனத்தையும் நீங்கள் ஒரு வசனத்தையும் வாசிக்க போகிறீர்கள். எடுத்துக்கொண்டீர்களா? சங்கீதம் 16வது சங்கீதம் எடுத்துக்கொண்டீங்களா? பக்கம் 678வது சங்கீதம் வாசிப்போமா? வாசிக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரே என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமா மக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாட்களில கூட ஆராதிக்கிற நாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பாடலை பாடுனமே, உம்முன்னு எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. கர்த்தர் நம்மளை மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவராயிருக்கிறார். அவர் ஆராதனையில் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆபிரகாம் ஆண்டவர் அவனை அழைத்ததுக்கு பிற்பாடு அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்கிறான். அவன் கடந்து செல்கிற ஒவ்வொரு இடத்துல எங்கெல்லாம் அவன் தங்கினானோ எங்கெல்லாம் அவனுக்கு நன்மை உண்டானதோ, எங்கெல்லாம் அவன் தங்கினானோ எல்லா இடத்திலும் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறவனாய் காணப்படுகிறார். ஆராதனை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆராதனையுடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா? நம்மளை ஆண்டவருடைய நாமத்தினால நிரப்பப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுத்து அவருக்குடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய அவருடைய சித்தத்துக்கு உள்ளாக நம்மளை அர்ப்பணிக்க வைக்கக்கூடியவைகளாய் காணப்படுகிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர்
இவ்வளவு வயது சென்றதுக்கு பிற்பாடும் அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்ததுக்கு பிற்பாடு, ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார், மோரியா மலைக்கு நீனும் உன்னுடைய மகனுமாய் போய் உன் மகன் எனக்கு பலி செலுத்து என்று சொன்னபோது அவன் எந்த ஒரு வார்த்தையும் கேட்காம பலி செலுத்தும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக அவன் எல்லா கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். மகனையும் கூட்டிக் கொண்டு போகிறான். மகன் அவனிடத்தில் கேட்கிறான், அப்பா பலி எங்க இருக்கிறது என்று சொல்லும் போது கூட பலியை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னதுக்கு பிற்பாடு அவன் பலிபீடத்தை கட்டினான். தன்னுடைய தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியதான நிலையில் காணப்பட்டிருக்கிறதான ஈசாக்கை கரங்களையும் கால்களையும் கட்டி அவன் பலிபீடத்துக்குள்ளாக என்ன செய்கிறான், படுக்க வைக்கிறான். பலி செலுத்தும்படியாக கீழ்ப்படுகிறான், ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தர் அந்த இடத்துல இறங்கி வந்து பேசுகிறவராய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆராதிக்கிற பிள்ளைகளே, இந்த நாளில் ஆராதிக்கிற உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக அந்த ஆராதனுடைய மகிமை இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் தேவன் பேசுகிறதை கேட்கக்கூடிய உணர்வுகளை தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி தர போதுமானவராக. ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். நாள ஆராதிக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் சந்தோஷத்தையும் ஆண்டவர் பெரிய மகிமையும் களி கூறுதலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாட்கள்ல முதலாவது வசனத்தை நாம் பார்ப்போம். தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். பாருங்க, நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை ஆராதிக்கிறவன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவன். அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது தேவனை கிண்ணறங்களை வாசித்து கீத்து அவன் என்ன செய்கிறான், அவன் வாத்திய கருவிகளை வாசித்து தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் காணப்பட்டிருந்தான். அவனோடு கூட பிறந்தவர்கள் 8 பேர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில அவன் கோலியாத்தை ஜெயிக்கிறான். ஆனா கோலியாத்தை கொல்லுவதற்கு முன்பதாக அந்த போர்க்களத்துக்கு அவன் கடந்து சென்ற போது அவனுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் கேட்கிறாங்க, இவன் எதுக்கு இங்க வந்த, நீ எதுக்கு இங்க வந்த என்று சொல்லி எல்லாரும் எதிர்ப்பத்தான் தெரிவிக்கிறார்கள் ஒழிய அவன் மேல் எந்த ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாய், அவன் மேல் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது என்பதை தெரியாதவர்களாய் காணப்பட்டார்கள். ஆனா ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில 8 பேர் இருந்து ஒத்தாசை பண்ணாட்டியும் தேவன் அவனுக்கு நின்று ஒத்தாசை பண்ணி அவனை காட்டிலும் பலத்த ராட்சஸ்தனா இருந்த கூடியதான கோலியாத்தை கர்த்தர் மேற்கொள்ளும் கூடியதான பலத்தை கர்த்தர் தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பார்க்கிறோம் அங்க சொல்லுற, தேவனே என்னை காப்பாற்று, உம்மை தான் நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்று. ஆராதிக்கிறவன் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கூப்பிடும் போது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அல்ல, தேவனே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். பேசுகிறவன், ஆராதிக்கிற பிள்ளையே, தேவனே என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி நீங்கள் ஆராதித்து தேவனிடத்தில் நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் பேசுகிற ஆண்டவர் உங்கள் மத்தியில இறங்கி வந்து உங்களை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவனை கர்த்தர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்ததாய் நாம் பார்க்க முடியும், உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனை நம்பி தாவீது அங்க என்ன செய்யல, அங்க கோலியாத்தை கொல்லுவதற்கோ அந்த பெரிதான அந்த காரியத்தை மேற்கொள்ளுவதற்கோ கோலியாத்தை மேற்கொள்வதற்கு தாவீது காணப்படல. தாவீதுடைய வாழ்க்கையில எதையும் நம்பி அல்ல, தேவனையே நம்பி காணப்பட்டான். ஆமென். ஆராதிக்கிறவன் எந்த ஒரு மனுஷனையும் நம்ப மாட்டான். நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உண்மையாய் நீங்களும் நானும் ஆராதிப்போம் என்றால் எந்த ஒரு மனிதனையும் நாம் நம்புவது அல்ல, தேவனையே நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க, ஆராதிக்கிற நீங்க, நாங்க உண்மையா எந்த ஒரு மனுஷனையும் நாங்க நம்பி வரல, எங்க எஜமான நம்பி வரல, எங்க குடும்பத்தாரை நம்பி வரல, எங்களை சார்ந்த சொத்துக்களை நம்பி அல்ல, எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் காப்பாற்றுகிறவரையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? மாலை நேரத்தில் ஹல்லேலூயா. ஆமென். பார்க்கிறோம் வேதாகமத்தில் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க பவுல் கூட அநேகர், கிட்டத்தட்ட 276 பேர் என்ன செய்கிறார்கள், சிறை கைதிகளாய் நியாயம் விசாரிக்கும்படியாய் என்ன செய்கிறார்கள், கப்பல்ல கடந்து செல்கிறார்கள்.
கப்பல் பயங்கரமா என்ன செய்கிறது, சூறாவளி காற்றினாலையும் அநேக புயலினாலும் சிக்கப்பட்டு கசத்தெரியாமல் ஒவ்வொரு தீவுகளையும் அங்கும் இங்குமாய் கடந்து சென்று காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இங்க என்ன நடக்கிறது என்றால், அங்க நம்ம இனிமேட்டுக்கு செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த இடத்துல அங்க பவுல் என்ன செய்கிறான், அங்க ஒரு வசனத்தை வாசிப்போமா? வாசியுங்கள். 23ஆம் வசனம். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே 22 வாசிங்க. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே இல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஹலோ, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சேதம் வருங்க, உங்களை சுத்திலும் சேதம் வரும், ஆனா உங்களுக்குள்ள சேதம் வராது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிறதெல்லாம் சேதமாகும், நீங்க நின்னுக்கிட்டதெல்லாம் சேதமாகும், நீங்க பிடிச்சுக்கிட்டு வேணுமா சேதமாகலாம், ஆனா உங்களுக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் வராது. ஏனென்றால் அங்கதான் நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியை நாம் வாசிப்போம். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. பிராண சேதம் வராது அப்படின்னா மூச்சு விட்டு செத்து போகிற ஒரு நிலைமை வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும், நல்லா உங்க பைபிள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என்னை ஆட்கொண்டவரும். வாயை திறந்து சொல்லுங்க. ஆராதிக்கிற பிள்ளையே, என்னை ஆட்கொண்டவரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆராதிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க. ஆராதிக்கிற பிள்ளைகளாகிய நாம் சொல்ல வேண்டும், என்னை ஆட்கொண்டவரும். ஆமென். ஆராதிக்கிறவனுடைய வாழ்க்கையில வாயில வரக்கூடிய வார்த்தை, என்ன ஒருவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஏதோ ஆராதிச்சுட்டேன் போயிட்டேன், எனக்கு பிரியமான 4 ஜெப குறிப்புகளை சொன்னேன், ஆண்டவர் செய்வார்னு சொல்லிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இல்ல, என்னையே ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி காணப்படுகிற வேளையில தான் தேவன் நம்மளை நடத்துவார். ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்வார். வேண்டிய காரியங்களின் பலத்தையும் கத்த தருகிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்னொரு சொல்லுங்க, என்னை ஆளுகை செய்கிறவர். அடுத்து வாசியுங்கள். நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். அடுத்த வசனம். ஆனபடியினால் மனுஷரை இப்ப அந்த 276 பேரை பார்த்து சொல்றான், இவ்வளவு காரியம் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறார்ப்பா, இதெல்லாம் இருக்கிறபடியால ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள். திடமனசாயிருங்க. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் மேல, தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை வைத்திருப்போம் என்றால், அங்க பார்க்கிறோம் பவுல் வேற எந்த ஒரு மனுஷனை நம்பல. பவுல் அங்க கப்பலை ஓட்டி கொண்டிருக்கிற மாலுமியை நம்பல, கப்பலுடைய சொந்த காரனை நம்பல, அவனை வழிநடத்தக்கூடிய தளபதியை நம்பனங்க. அங்க பார்க்கிறோம் சவுல், அங்க பார்க்கிறோம் பவுல் யாரை தெரியுமா நம்பிக்கொண்டிருக்கிறார்? அவனுக்கு கிடைத்ததான அவன் ஆராதிக்கிற தேவனையே நம்பிக்கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு என்ன வார்த்தை வந்துச்சோ அந்த வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கு சேதம் வராதுன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொல்லிக்கிறாரு. ஆகையால் என்னோடு கூட இருக்கிற நீங்கள் பயப்படாமல் திடமனதாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் காக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற பிள்ளையே, உன் நம்பிக்கை சுத்தி இருக்கிற மனுஷனை பார்த்து அல்ல. ஆராதிக்கிற பிள்ளையே, சுத்தி நீ பார்க்கிறதெல்லாத்தையும் சார்ந்தல்ல. அது நிக்கும், உடைஞ்சு போகும், திடீர்னு கப்பல்ல மேல ஏறும் இறங்கும், என்னன்னாலும் நடக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை நம்பி இருக்கிற பிள்ளைகளை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை தான் நம்மளை காப்பாற்றும், ஆராதனை தான் நம்மளை மேற்கொள்ள வைக்கும், ஆராதனை தான் தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கும், ஆராதனை தான் அவருடைய பிரசனத்தால் நினைத்து அவருடைய காப்பாற்றக்கூடிய நங்குரத்தை நம்ம மேல வைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்தை மேற்கொள்ள போறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்றான்? ஒரு முறை நான் சிங்கத்தின் வாயை கிழிச்சேன், ஒரு முறை கரடியை நான் இப்படி செஞ்சேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை அவன் என்ன செய்கிறான் சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படித்தான் தேவ ஆராதிக்க
ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் நம்முடைய நம்பிக்கை தேவன் மேல் காணப்படும் போது கர்த்தர் நம்மளை மேற்கொள்ளக்கூடியவர்களாய், கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறவராய் தேவன் இருக்கிறார். ஆமென். தாவீது அதுதான் சொல்றான், சிங்கத்தின் வாயில இருந்து என்னை காப்பாற்றினாருங்க, கரடி கிட்ட இருந்து என்னை காப்பாற்றினாருங்க, ஏன் இந்த கோலியாத்து கிட்ட என்ன நிச்சயமாய் காக்க வல்லவர் என்று சொன்ன வாசித்து பாருங்க அந்த வார்த்தையை. இந்த கோலியாத்தின் இடத்துல இருந்து, இந்த பெலிஸ்தீன் இடத்துல இருந்து கர்த்தர் என்ன நிச்சயம் காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு எத்தனை விஷயத்துல கர்த்தர் உங்களை காப்பாத்தி இருக்கிறாரு, எத்தனை விஷயத்துல கர்த்தர் உங்களுக்கு நம்பிக்கையா இருந்திருக்கிறாரு, எத்தனை தடவை கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறாரு. ஆராதிக்கிற பிள்ளையே, நீங்க விடாம ஆராதனை பண்ணுங்க, கர்த்தர் உங்களோடு மறுபடியும் பேசுவார். எதுவுமே நங்கரம் வைக்க வேண்டுமோ நங்கரமாயிருங்கள். கர்த்தர் உங்களை கோலியாத்துக்களை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். நாட்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க? கோலியாத்தை போல, எதை சிங்கம் போல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எதை கரடி போல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அத மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலத்தை இந்த ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாய் நாம் வாசிக்க போகிறோம். இரண்டாவதாய் நாம் வாசிப்போம். 8வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆராதிக்கிறவன் சொல்லுவான், என் பக்கத்துல வேற யாரையும் நான் வச்சிருக்கல, கர்த்தரை எப்பொழுதும் என்னுடைய வலது பக்கத்துல வச்சிருக்கிறீங்களா? ஆராதிக்கத்தான், ஆராதிக்கிற போதுதான் கர்த்தரை வலது பக்கத்துல வச்சிருக்க முடியும். ஏன்னா அவர் ஆராதனை பிரியப்படுகிறவர். எங்கெல்லாம் நம்ம ஆராதிக்கிறோமோ, எந்த இடத்துல ஆராதனை பண்ணாலும் ஓடோடி வருகிறவர். பாருங்க, சிறைச்சாலையில உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க, தேவன் இறங்கி வந்து விடுகிறாரு. கப்பல்ல, வீடுல உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. எப்படி எல்லாம் ஆண்டவர் இறங்கி வருகிறார், எந்தெந்த சூழல்ல. அதே மாதிரி தீயில உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க, இறங்கி வருகிறவராக இருக்கிறார். சிங்கத்துக்கு முன்பதை ஆராதிக்கிறான் தானியேல், ஆராதிக்கிறவன் ஆண்டவர் இறங்கி வந்து வாயை கட்டி போடுவார். தேவ பிள்ளையே, நீ ஆராதிக்கும் போதுதான் ஆண்டவர் உன் வலது பக்கத்துல வச்சிருக்க முடியும். ஆராதிக்காம ஆண்டவர் என் பக்கத்துல இருக்கிறான்னு சொல்லவே முடியாது. எனக்கு ஆராதிக்க தெரியான்னு சொல்ல முடியாது. ஆராதிக்கிற போது தேவனை மாத்திரம் நினைச்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்க வலது பக்கத்துல வைக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் காணப்படுவீர்கள். ஆமென். ஏதோ நான் பாட்டு பாடிக்கிட்டு தானே இருக்கிறேன், ஏதோ நான் தேவனை நினைச்சு ஆராய்ச்சிக்கிட்டு தானே ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். இல்ல, ஆராதிக்கும் போது நீங்க இல்ல, அவரே உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், இன்னைக்கு நீங்க ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிற நீங்க, உங்க பக்கத்துல யார் இருக்கிறாரு? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார். ஆமென். அடுத்து வாசிங்க. அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தாவீது பல வேளையில அசைவுகளுக்குள்ளாக அசைத்தார்கள், ஆனா அவனை யாரும் அசைவு பிடுங்கி போடல. ஆமென். அவனை என்ன செஞ்சாங்க? உழுக்கினாங்க, ஆனா யாரும் அவனை அசைச்சு பிடுங்கி போடல. கல் எறியும்படியாய் ஓங்கினார்கள், ஒருவனும் கல் எறியவில்லை. ஆமென். சவுல் இவனை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டி ஓடினது உண்மைதான், இவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி இவன் பின்னாடியே போனது உண்மைதான், ஆனா ஒரு நாளும் பிடிக்கவில்லை. உங்க வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கும். நீங்கள் உங்களுக்குள்ளாக கல் எறியக்கூடிய சூழல்கள் எழும்பும், ஆனா எழும்ப ஆண்டவர் எரிய விட மாட்டார். உங்களை துரத்துவார்கள், ஆனால் நீங்கள் பிடிபடாதபடி கர்த்தர் உங்களை காக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறானே, உங்களால நான் ஒரு மதுரை தாண்டுவேன், சேனைக்குள்ள பாய்வேன். கர்த்தர் கொடுக்கிற இடம் அதுங்க, கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபை அதுங்க. ஆராதிக்கிற போது நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருந்து நம்மை அசைக்கப்படாதபடி கர்த்தர் நிலைத்திருக்க வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். 6வது வசனத்தை வாசியுங்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, எனக்கு பங்கு கிடைக்கும். ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஹல்லேலூயா. சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நேர்த்தியான இடத்துல கர்த்தர் விசேஷமான அனுகூலமான நன்மைகளை கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். நான் சொல்லுவேன், நேர்த்தியாய் ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கர்த்தர் வச்சிருக்கார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? தலை சிறந்ததான சந்தர்ப்பங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்கிறவராகவும் ஆண்டவர் செயல்படுத்தக்கூடியவருமாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாத்திரம் ரூத்தினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது சொல்லுகிறேன், ரூத்தினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும்போது அவள் புருஷனை இழந்து போயிருக்கிறாள்.
அங்கிட்டு பாத்தீங்கன்னா மாமியார் புலம்புது, ஐயோ எனக்கு இனிமேட்டுக்கு ஒரு பிள்ளை இல்லையே, இவங்க எல்லாருக்கும் திரும்ப வாழ்க்கை கொடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சாபமான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அவ ஒரு புலம்பலை போல புலம்பிக் கொண்டிருக்கிறாள். இங்கேயோ இவள் கணவனை இழந்து நிலையில் இருக்கிறாள். ஆனா இப்ப என்ன செய்யறான்னா இந்த நகோமி என்ன செய்கிறாள், புலம்பிக் கொண்டிருக்கிறாள். புலம்பி, நீங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு போயிருங்கப்பா, நான் பார்த்து என் வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்றேன், நீங்க போய் அப்படியே உங்க வாழ்க்கையை செய்ய, ஏதாவது ஒரு வழியில நடத்துங்க என்று சொல்லி ஒரு 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 மிஸ்கைடுன்னு கூட சொல்லலாம், ஒரு தவறான வழி நடத்துதல். சுயநலமாய் தன்னுடைய சுய கஷ்டத்துக்கு, தன்னுடைய சுய கசப்பின் நிமித்தமாய் நான் இப்படியே கசந்து போயிடுறேன். சில சொல்லுவாங்க, நான் என் வாழ்க்கையை அப்படியே நான் கட்டையை போட்டுக்கிறேன் அப்படின்வாங்க. நீ இப்படியே படிக்கட்டு ஏறி மேல போயிரு அந்த பக்கம் அப்படின்வாங்கல்ல, பெரிய தியாகி மாதிரி அங்க சொல்ற மாதிரி ஒரு காரியம். நகோமி என்ன செய்கிறாள், கசந்து போய் பேசுகிறாள். ஆனா இந்த அருமையான ரூத் என்ன செய்கிறாள், மற்ற ஓர்பாலை போல அவள் என்ன செய்யல, ஓர்பால் தானே, பாருங்க மிஸ்டேக் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு தெரியல. ரைட், ஓகே. பாருங்கள், இந்த ரூத் கூட இன்னொருத்தி இருக்கிற, அவ ஓடியே போயிடுறா, அப்பாடா விட்டா போதுண்டா ஆளா சாமி அப்படின்ட்டு இன்னொரு லைனுக்குள்ள கடப்படன்னு ஓடி போயிடுறா. ஆனா இவன் மட்டும் நின்னுக்கிட்டு, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் என்னுடைய தேவன், நான் உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தான் சாவேன், நீங்க எங்க போனாலும் அங்கதான் வருவேன், நீங்க சாப்பிட்டா சாப்பிடுவேன், இல்லைன்னா நீங்க சாப்பிடாம தான் நான் சாப்பிடாம இருப்பேன்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியமாய் காணப்படுகிறாள். அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் தேவன் தான் என் தேவன் சொல்லி அந்த தேவனை ஆராதிக்கிறவளாய், ஏற்றுக்கொள்ளக்கூடியவளாய், அந்த தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினா பாருங்க, அவங்க அப்படியே 2 பேருமாய் நடந்து அப்படியே பெத்லகேமுக்கு போறாங்க. அது அறுப்பின் காலமாய் காணப்படுகிறது. அங்க போய் என்ன செய்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியல ரூத்துக்கு. மாமியார் கிட்ட சொல்றா, நான் போய் ஏதாவது கிடைக்கும்னு பார்த்துட்டு வரேன். யாரையுமே தெரியாது, ஊர் புதுசு, தெரு புதுசு, நிலங்கள் எல்லாம் புதுசு, எல்லா ஆட்களும் புதுசு, எல்லாமே ஜாதியினர்கள் எல்லாருமே வித்தியாசம். இப்படிலாம் இருக்கும்போது கண்ணை கட்டி காட்டுல விட்டது மாதிரி இருக்கும். ஆனா இவ போறேன்னு சொல்லிட்டு போகிறா. அவருடைய முதலாவது காணப்பட்ட ஸ்டேட்மெண்ட், நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் தான் ஏன் ஆண்டவர் சொல்லிட்டு அந்த மனதில் நினைச்சுக்கிட்டு அவ போயிருப்பாள்ல, அவ வழியறிக அவ போய் கொண்டிருக்கிறாள். அங்க பார்க்கும்போது சரியாக ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாள், காணப்படுகிறாள். அங்க என்ன செய்ய வார்கோதுமையில் எடுத்துக்கொண்டிருக்கிறாள். எஜமான் வருகிறான். இவளை பற்றி அறிந்து இவளை யாரும் எதுவும் செய்யக்கூடாது, இவளுக்கு சாப்பாடுன்னு சொல்லி சிந்தி போடுங்க, எல்லாத்தையும் வலிச்சு எடுக்காதீங்கப்பா, கொஞ்சம் இவளுக்கு சாப்பாடு வச்சுட்டு போங்க, அடுத்து நீங்க மட்டும் இந்த குடத்துல தண்ணி குடிக்காதீங்க, இவளும் குடிக்கிட்டு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு வசனத்தை சொல்றாரு. 12ஆம் வசனத்தை வாசிங்கள். உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். பாருங்கள், செட்டைகளின் கீழாக அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அங்க நம்ம வாசித்தோம், 6ஆம் சங்கீதம் 16ல நம்ம வாசித்தோம். என்ன வாசித்தோம் என்றால், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ரூத்துக்கு பாருங்க, ஒண்ணுமே தெரியல. ஆனா உங்கள் தேவன் என்னுடைய தேவன் என்று சொன்னாலே அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் ஒன்றுமே தெரியாத இடத்துல போகிறாள். அவளுக்கென்று பலன் வைத்திருக்கக்கூடிய பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். நேர்த்தியான சந்தர்ப்பங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் அவளுக்கு காணப்படுகிறது. அவள் எந்த எஜமான இடத்தில் போனாலோ அந்த எஜமான் அவளை என்ன செய்து கொண்டான், சொந்தமாக்கி கொண்டான். அவளுடைய சொத்துக்கள் எல்லாம் இவளுக்கு காணப்படுகிறவைகளாய் சுதந்திரத்தை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். ஆமே, இன்றைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குங்க இந்த வாழ்க்கை. எப்படா கண்ணை மூடிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்காதீங்க. கண்ணை திறந்தோ கண்ணை மூடிய தேவனை ஆராதிச்சு பாருங்க. உங்க வீட்டு மாடியில போய் அப்படியே கண்ணை திறந்து ஆண்டவர் வானத்தை பார்த்து கண்ணீரோட ஜெபித்து பாருங்க, ஆராதனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறவர், அவர் நேர்த்தியான இடத்துல இருந்து உங்களுக்கு பங்க கர்த்தர் வர வைப்பார். கர்த்தர் உங்களுக்கு என்று சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பார்.
உங்க ஆராதனை அவ்வளவு வேல்யூவாய் கர்த்தர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாட்கள கரங்களை உயர்த்தி நாம் நீங்களும் நானும் ஆராதனை பண்ணுவோம் என்றால் கர்த்தர் நேர்த்தியான பங்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிறபடியால உங்க வாழ்க்கையில நேர்த்தியான பங்கு, நேர்த்தியான விசேஷங்கள், நேர்த்தியான நன்மைகள், நேர்த்தியான நல்ல ஒரு காரியங்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாட்களில் அப்படியே 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, நேர்த்தியான பங்கை தருகிறவர், நேர்த்தியான பங்கை தருகிறவர், எனக்கு ஆண்டவரே நேர்த்தியான பங்கு எங்க வாழ்க்கையில தரக்கூடியவர், எனக்கு உரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பன் நீரே, இரவும் பகலும் பேசும் தெய்வமே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, எனக்குரிய பங்கு ஆண்டவரே, ரூத்துக்கு கூறிய பங்கு கர்த்தர் தந்தீங்களே, இன்னைக்கு எனக்கு கூறிய பங்கு நீங்க தாங்கப்பா, நீங்க தாங்கப்பா ஜீசஸ், நீங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு தாருங்க, எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே. சொல்லுவீங்களா? எனக்குரிய பங்கும் நீரே, பரம்பரை சொத்தும் நீரே, ஆலோசனை தரும் தகப்பனே, இரவு பகல் பேசும் தெய்வமே. மறுபடி சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே, உங்களுக்குரிய பங்கை தருகிறவர், உங்களுக்குரிய சொத்தை கர்த்தர் தருகிறவர், உங்களுக்குரிய நன்மைகளை வேற யாரும் ஏற்க விட மாட்டார். ரூத்துக்கு கர்த்தர் பலனை கர்த்தர் தந்தாரே. நீங்க அநேகர் சொல்லலாம், நான் அழகு செஞ்சு எனக்கு என்ன புண்ணியம், எனக்கு ஒண்ணுமே நடக்கல சொல்லலாம். உனக்குரிய பங்கு கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். இவ்வளவு நாள்ல நீங்க கஷ்டப்பட்டது உண்மைதான், ஆண்டவர் ரூத்து கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா ஆண்டவர் பங்கை கர்த்தர் தந்தார். இந்த நாட்டில் கஷ்டவங்களுக்கு பங்கை கர்த்தர் தருவார். எஸ் லார்ட், ஹல்லேலூயா. ரூத்துடைய வாழ்க்கையில இயேசு பிறந்ததை போல ஒரு மகா பெரிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆண்டவர் மகா பெரிய பலனை கர்த்தர் தருவார். ஓ ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, உங்களுக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். மகிழ்ச்சி கொண்டே உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டே. எனக்கு நிறைவான மகிழ்ச்சி கொண்டே உம்மருகில் எப்போதும் நித்திய பேரின்பமுண்டே. எப்போதும் எங்கள் முன்னே உம்மை தான் நிறுத்தி உள்ளே. சொல்லுவோம், ஆண்டவரே என் கண்ணுக்கு முன்னாடி நீங்க தான் இருக்கீங்க, அதுதாங்க ஆராதனை. சொல்லுவோமா, என் கண்ணுக்கு முன்னாடி நீங்க தான் இருக்கிறீங்க. ஓ சிலுவையில மரித்தது ஆண்டவரே, வலப்பக்கத்தில் இருப்பதனா அசைவுட விட மாட்டீ. வலப்பக்கத்தில் இருப்பதனா
சொந்தம் உண்டே. உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டே. உன்னருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டே. கரங்களை தட்டி அந்த மகிழ்ச்சியை தருகிறவர், அந்த நல்ல பங்கை கண்டடைய செய்கிறவர், சுதந்திரத்தை ஏற்பட வைக்கிறவர். ஓ, நம்புகிற பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஓ கர்த்தரை வலது பக்கத்துல வைக்கிற பிள்ளைகளுக்கு, கண்ணுக்கு முன்னாடி வைத்து ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தரால் நிறைவான பலன் வரும். கர்த்தரால் நிறைவான பலன் வரும். கர்த்தரால் நிறைவான பலன் வரும். எங்கிருந்து வரும் என்பதை அறியும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுப்பார். ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நிறைவான பலனை கொடுப்பார். ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உயர்வை கொடுப்பார். ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தரை கர்த்தர் காக்கிறவராய் இருக்கிறார். ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கிறார். ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை ஏற்படுத்துகிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நாட்கள் இல்ல, உங்க வாழ்க்கையை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லுங்க, என் கண் உண்மையே பார்த்து கொண்டிருக்கு. நான் ஆராதிக்கிறபடியாக என் பக்கத்துல வந்திருக்கிறீங்க. ஓ, எங்களுக்கு வேண்டிய நிறைவான பலனை என் ஆண்டவர் தரப்போகிறார். தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதான கிருபைகள். Yes, thank you Jesus. உங்களுடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில கர்த்தர் தாவீதுக்கு அருளின கிருபைகள். ஓ ரபா ஷதன மரியம் கலரமா. ஓ தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள். ஓ தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகள். ஓ உங்களை துரத்துவார் உண்டு, உங்களை கல் எறிகிறவர்கள் உண்டு. ஆனாலும் எரியப்படாதபடி, ஆனாலும் துரத்தினவர்கள் உங்களை பிடிக்க விடாதபடி, ஓ உங்களை இகழ்ந்து பேசின கோலியாத்து உண்டு. ஆனாலும் கோலியாத்துடைய தலைகளை வெற்றி வீசும்படியாக, ஓ நீங்கள் சிம்மாசனத்தில் உட்காரும்படியாக, ஓ ஹalleluya ஹalleluya. ஓ கல் எறியப்பட்டவர்களுக்கு முன்னாடி, ஓ நீங்கள் போய் இழந்து போனதெல்லாம் திருப்பி கொள்ளும்படியாக கிருபை 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 இந்த நாட்களில் கர்த்தருக்கு தருகிறவராக இருக்கிறார். ஓ தேவாக்கினி, தேவனுடைய அபிஷேகம். ஓ ஆராதிக்கிற வேளையில அவர் நிறைவான பங்கை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஓ நீங்க கரங்களை தட்டி ஆராதிக்கிற வேளையில ஓ தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்க மேல அபரிதமாய் இறங்கிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம். தாவீது ஆராதிக்கிற வேளையில பிசாசு ஓடுகிறது. ஓ உங்களை கண்டு எரிச்சல் அடைந்த பிசாசு, உங்களை கண்டு பொறாமைப்பட்ட பிசாசு இந்த நாட்களில் முறிந்து போகிறது. எஸ், முறிந்து போகிறது. சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி, சவுலுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி ஓடினதை போல கர்த்தர் நாட்களில் எல்லா பொல்லாத ஆவிகளை, எரிச்சலின் ஆவிகளை, எல்லா பொறாமையின் ஆவிகளை, பிசாசுவின் தந்திரங்களை ஆராதிக்க ஆராதிக்க ஆண்டவரை கண்ண முன்னாடி வச்சு பார்க்க பார்க்க வலது பாரிசத்துல வைக்க வைக்க உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொறாமையின் ஆவிகள் உடைந்து போகிறது. கரைகளை தட்டுங்க. ஓ ஹalleluya. எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய மகிமை. உண்மையே நான் நம்புகிறேன். ராஜா ராஜா தாவீதுக்கு அருளின கிருபைகளை இன்றைக்கு கர்த்தர் தருகிறார். தாவீது நிர்மலமாய் போக விடாதபடி அவருடைய கிருபை அவனை நிலைநிற்க வைத்தது. இன்றைக்கு உங்க வீடுகள்ல ஆராதனை இருக்கிறதா? இன்றைக்கு உங்க உள்ளத்தில் அந்த ஆராதனை சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா? கர்த்தருடைய மாறாத கிருபை உங்களை சூழ்ந்து மகிமையை பெற்றுக் கொடுப்பீர்கள். ஆண்டவருக்கு கோடி நன்றி என்று சொல்லுவீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு கோடி நன்றி. ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே தாவீதை போல உங்களை துரத்துறாங்க. தாவீதுக்கு முன்னாடி அவன் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டவங்க, அவன் கூடவே இருந்து எல்லா கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிச்சவங்க திடீர்னு கல்ல தூக்கி தாவீதுக்கு முன்னாடி 72 பேர் கல்ல தூக்கி எரியும்படியா ஓங்கலாம். உங்க கூடவே பழகினவங்க, உங்க கூடவே இருந்தவங்க இந்த நாட்களை உங்களுக்கு துரோகம் பண்ணும்படியா கல்ல உங்களை புரிச்சு கொள்ளாம கல்ல தூக்கி உங்களை எரியும்படியா கல்ல தூக்கலாங்க. ஆனா நீங்க ஆராதிக்கிறபடியால, அவரே நீங்க முன்ன வைக்கிறபடியால, தாவீதுவோ
அவருடைய கொம்பை பிடித்துக் கொண்டார். ஆண்டவரே, என்ன கல்லெடுத்து எறியும்படியா கழுத்தலை எடுத்துக் கொள்கிறார்களே, உம்முடைய ஆண்டவரே, அந்த ஆண்டவரே கொம்பை நான் பிடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தை பிடித்தார். இழந்து போனதெல்லாம் ஒன்று விடாம திருப்பி கொண்டு வரும்படிதான் கர்த்தர் வழியை போட்டாருங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினா அவனுக்குரிய புதிய புதிய காரியத்தை பங்கை கர்த்தர் எவருக்கு கையில விட்டு கொடுக்காதபடி கர்த்தர் நிறைவான காரியத்தை செய்தார். நாட்கள் நல்ல தொடர்புடைய ஆராய்ல வந்து இணைந்திருக்கிற பிள்ளையே, இந்த வாரத்தில் நீங்க பார்க்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வார். இதுல சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உமக்கே மகிமை. கம்மக்கி எடுத்து ஆண்டவருக்கு கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ராஜா. அப்பா, இந்த தொடர்புடைய ஆராதனையை நீங்க ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறவங்க உங்களையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்கள காப்பாத்துவீங்க, அவங்களுக்கு நீங்க நம்பிக்கையா இருப்பீங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய வலது பக்கத்துல நீங்க இருப்பீங்க. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவங்களுக்கு நேர்த்தியான இடங்கள்ல இருந்து அநேக அனுகூலமான காரியங்களை செய்வீங்க. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் நம்மளுடைய எல்லா சூழலிலும் தேவனுடைய பிரசன்னம் நிறைவாய் நின்று நம்மளை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். God bless you.